21 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதம் அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது கேள்வி, சிவபாபாவின் இதயத்தில் எப்போது இடம்பெற முடியும்? சிவபாபாவின் இதயத்தில் எப்பொழுது இடம்பெற முடியும்? மூன்றாவது கேள்வி, யார் பக்கா வியாபாரி? யார் பக்கா வியாபாரி? பக்கானா உறுதியான. யார் உறுதியான அல்லது பக்கா வியாபாரி? நான்காவது, மாஸ்டர் சத்குரு யார்? மாஸ்டர் சத்குரு யார்? அஞ்சாவது கேள்வி, எந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும்? எந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும்? fill in the blanks. first, மனிதர்கள் டேஷ் இருப்பதால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்கள் டேஷ் இருப்பதால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இரண்டாவது, கிருபை அல்லது இரக்கத்தின் மூலம்தான் டேஷ் கிடைக்க வேண்டும். இரக்கத்தின் மூலம்தான் டேஷ் கிடைக்க வேண்டும். மூன்றாவது, ஒருவேளை எண்ணம் சொல் செயலினால் துக்கம் கொடுத்தால், ஒருவேளை எண்ணம் சொல் செயலினால் துக்கம் கொடுத்தால் டேஷ் மற்றும் டேஷ். நான்காவது, நம்பர் 1 துக்கம் கொடுக்கக்கூடியது டேஷ். நம்பர் 1 துக்கம் கொடுக்கக்கூடியது டேஷ். அஞ்சாவது, சத்தியமான எஜமானரிடம் டேஷ் இருக்க வேண்டும். சத்தியமான எஜமானரிடம் டேஷ் இருக்க வேண்டும். ஆறாவது, டேஷ் மணியாகி தன்னுடைய கிரணங்களால் டேஷ் கொடுத்து கொண்டே இருங்கள். டேஷ் மணியாகி தன்னுடைய கிரணங்களால் டேஷ் கொடுத்து கொண்டே இருங்கள்.
கேள்வி பதில். முதல் கேள்வி, தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நிறைய முறை பாபா சொல்லிட்டார் இல்லையா? ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும், நடத்தையை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் செய்தா போதும், பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும், நடத்தையை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி, சிவ் பாபாவின் இதயத்தில் எப்போது இடம்பெற முடியும்? அவ்வளவுதானா? சொல்லணும். பாபா சொல்றார் பாருங்க. பாபா, இந்த குழந்தை மிகவும் நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கிறது. பாபா, இந்த குழந்தை மிகவும் நல்ல சேவாதாரியாக இருக்கிறது, அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறது, எண்ணம் சொல் செயலில் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது என்று பிரம்மா பாபா கேரண்டி கொடுக்கும்போது அல்லது உத்தரவாதம் கொடுக்கும் போதுதான் சிவபாபாவின் உள்ளத்தில் அமர முடியும். பிரம்மா பாபா கேரண்டி கொடுக்கணும், அப்போதான் சிவபாபாவுடைய உள்ளத்துல போய் அமர முடியும். மூணாவது கேள்வி, யார் பக்கா வியாபாரி? யார் ஸ்ரீமதப்படி நடந்து தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுகிறார்களோ, யாருக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்கவில்லையோ அல்லது கொடுப்பதில்லையோ அவர்கள்தான் பக்கா வியாபாரிகள். யார் ஸ்ரீமதப்படி நடந்து தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுகிறார்களோ, யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுப்பதில்லையோ அவர்கள்தான் பக்கா அல்லது உறுதியான வியாபாரிகள். நாலாவது கேள்வி, மாஸ்டர் சத்குரு யார்? மாஸ்டர் சத்குரு யார்? வார்த்தைகள் மீது டபுள் அண்டர்லைன் செய்து ஒவ்வொரு வார்த்தையையும் விலை மதிப்பற்றதாக ஆக்கக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சத்குரு. வார்த்தைகள் மீது டபுள் அண்டர்லைன் செய்து ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிப்பற்றதாக ஆக்கக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சத்குரு ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, எந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும்? எந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய, எண்ணத்தை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி அதிகமாக செய்யுங்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், மனிதர்கள் டேஷாக இருப்பதால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்கள் கல் புத்தியாக இருப்பதால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. மனிதனுடைய புத்தி எப்படி இருக்கா? பத்தர் புத்தி, கல்லு புத்தியா இருக்கு. ரெண்டாவது, இரக்கத்தின் மூலம்தான் டேஷ் கிடைக்க வேண்டும், கிருபையின் மூலம்தான் டேஷ் கிடைக்க வேண்டும். கிருபையின் மூலம்தான் சுகம் கிடைக்க வேண்டும். மூன்றாவது, ஒருவேளை எண்ணம் சொல் செயலினால் துக்கம் கொடுத்தால் டேஷ் மற்றும் டேஷ். எண்ணம் சொல், ஒருவேளை எண்ணம் சொல் செயலினால் துக்கம் கொடுத்தால் துக்கம் அடைவீர்கள் மற்றும் பதவி குறைந்துவிடும். நான்காவது, நம்பர் 1 துக்கம் கொடுக்கக்கூடியது காம விகாரம். நம்பர் 1 துக்கம் கொடுக்கக்கூடியது டேஷ், காம விகாரம் தான் நம்பர் 1 துக்கம் கொடுக்கக்கூடியது. அஞ்சாவது, சத்தியமான எஜமானரிடம் டேஷ் இருக்க வேண்டும். சத்தியமான எஜமானிடம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆறாவது, டேஷ் மணியாகி தன்னுடைய கிரணங்களால் டேஷ் கொடுத்து கொண்டே இருங்கள். சுப சிந்தனை மணியாகி தன்னுடைய கிரணங்களால் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருங்கள்.
அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.